वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे பரமானந்த மாதவம். ஹே அர்ஜுனா, பிதாமகர் பீஷ்மர், துரோணாச்சாரியார், உறவினர்கள் அனைவருமே அழிந்து விடுவார்களே என்று கவலைப்படுகிறாயே. உண்மையில் உடல்தான் அழியுமே தவிர ஆத்மா அழியாது. ஆத்மா நித்தியமானது என்பதை பகவான் நன்றாக எடுத்துரைக்கிறார் இந்த 12வது ஸ்லோகத்தில். நத்வேவாஹம் ஜாது நாசம் நத்வம் நேமே ஜனாதிபாஹ நச்சைவ ந பவிஷ்யாமஹ சர்வே வயமதః பரம். அகம் நான், ஜாது எப்பொழுதும், நது ஆசம் இருந்தது இல்லை என்பது, ந ஏவ இல்லவே இல்லை, துவம் நீயும், ந ஆசிஹி இருந்ததில்லை என்பது, ந ஏவ இல்லவே இல்லை, இமே ஜனாதிபாக இந்த அரசர்களும், ந ஆசன் இருந்ததில்லை என்பதும், ந ஏவ இல்லவே இல்லை, அதப்பரம் இனிமேலும், வயம் சர்வே நாம் அனைவரும், ந பவிஷ்யாமக இருக்கப் போவதில்லை என்பதும் ந இல்லை. இந்த ஸ்லோகத்திலே ஆத்மா நித்தியம் என்பதை வாசுதேவன் விளக்குகிறார். 2 negatives மேக் 1 பாசிட்டிவ் என்பார்கள். இருமுறை எதிர்மறையாக நான் ஒருபோதும் இல்லாமல் இருந்தது இல்லை என்பது இல்லை என்று கூறுவதன் மூலம் நான் எப்போதும் இருக்கிறேன் என்பதை பகவான் உணர்த்துகிறார். கடந்த காலத்தில் நான் இருந்தேன், நிகழ்காலத்தில் நான் இருக்கிறேன், இனி வருங்காலத்திலும் நான் இருப்பேன் என்று பகவான் முதலில் தம்மை பற்றி கூறுகின்றார். தாங்களோ பரந்தாமன், தங்களுக்கு அழிவு இல்லை என்பதை எல்லோருமே அறிவார்கள். ஆகையால் எப்போதும் தாங்கள் இருப்பதில் எந்த ஐயமும் இல்லை என்று காண்டீபன் கூறுவான் என்று கருதி கண்ணன் கூறுகின்றார், நான் மட்டுமில்லை அர்ஜுனா, நீயும் ஒருபோதும் அழிய மாட்டாய், 3 காலத்திலும் நீயும் இருக்கிறாய் என்றார். தங்களுடைய சிஷ்யனாக என்னை ஏற்றுக்கொண்டதாலே இவ்வாறு கூறுகிறீர்கள். அப்படியென்றால் இங்கிருக்கிற அரசர்களின் கதி என்ன என்று கௌந்தேயன் கேட்பான் என்பதற்காக யதுகுல நந்தனன் இயம்புகின்றார். இமே ஜனாதிபாகா இங்குள்ள அரசர்களும் அழிய மாட்டார்கள், அவர்களும் எப்போதும் இருப்பார்கள் என்று கூறுகின்றார். உடல் தான் அழியுமே தவிர உடலுக்கு ஆதாரமாக விளங்கும் ஆத்மா என்றுமே அழியாது. ஆத்மா நித்தியமானது. உடல் தோன்றுவதற்கு முன்பும் ஆத்மா இருந்தது, உடல் அழிந்த பின்னும் ஆத்மா இருக்கும். ஆத்மா என்றுமே அழியாத நித்தியமாகும். எனவே ஆச்சாரியார், உறவினர்கள் அழிந்து விடுவார்களே என்று கவலைப்பட வேண்டாம் என்று உலக நாயகன் உபதேசிக்கிறார். நத்வேவாஹம் ஜாது நாசம் நத்வம் நேமே ஜனாதிபாஹ நச்சைவ ந பவிஷ்யாமஹ சர்வே வயமதః பரம். ஆத்மா அழிவற்ற நித்தியம் என்பதை உபதேசித்த வாசுதேவன் ஆத்மா மாறுதலற்றது என்னும் கூறி ஆத்மாவுக்காக வருந்த தேவையில்லை என்பதையும் உறுதிபட உரைக்கின்றார். தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திஹி தீரஸ்தத்ர ந முஹ்யதி. யதா எவ்வாறு, தேகினக ஜீவாத்மாவிற்கு, அஸ்மின் தேகே இந்த உடலிலே, கௌமாரம் குமார பருவமும், யவ்வனம் வாலிப பருவமும், ஜரா முதுமை பருவமும் வருகின்றனவோ, ததா அவ்வாறே, தேகாந்தர பிராப்திகி வேறு உடலும் வந்து சேர்கிறது. தத்ர அவ்விஷயத்தில், தீரக தீரபுருஷன் ந முஹ்யதி கலங்குவது இல்லை.
உடலுக்கு தேகம் என்றும் சரீரம் என்றும் தேவபாஷையில் 2 பெயர்கள் கூறப்பட்டுள்ளன. தகிக்கப்படுவதாலே தேகம், தஹ்யதேதி தேகா என்று சொல்லப்படுகிறது. ஷீரியதேதி சரீரம், மாறுபாடு அடையக்கூடியது சரீரம். உடலுக்குள் உறையும் ஆத்மாவிற்கு தேகி என்றும் ஷரீரி என்றும் பெயருண்டு. பிறப்பு இறப்பு என்று கூறுகிறோமே, அது யாருக்கு என்றால் அது உடலுக்குத்தான். பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. புனரபி ஜனனம் புனரபி மரணம், புனரபி ஜனனம் புனரபி மரணம், புனரபி ஜனனி ஜடரே சயனம், இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயா பாரே பாஹி முராரே பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. பகவான் ஆதிசங்கரர் பஜகோவிந்தத்திலே அருள்கின்றார். இந்த உலகத்திலே மீண்டும் பிறப்பு, மீண்டும் இறப்பு, மீண்டும் தாயின் வயிற்றிலே இருப்பது, இப்படி பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஹே முராரே, இந்த பிறப்பு இறப்பு என்னும் சம்சார கடலை கடக்க தாங்கள் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். பிறப்பு என்றால் என்ன? ஆத்மாவிற்கு உடலோடு தொடர்பு ஏற்பட்டால் பிறப்பு, ஆத்மாவிற்கு உடலோடு தொடர்பு அற்றுவிட்டால் இறப்பு. இந்த உடல் எப்படிப்பட்டது தெரியுமா? ஷட்பாவ விகாரம் ஷரீரம், 6 வித மாறுபாடுகளை கொண்டது இந்த உடல். ஜாயத்தே அஸ்தி வர்ததே பரிணமத்தே க்ஷீயத்தே நஷ்யதி ச. உடல் பிறக்கின்றது, நலமாக இருக்கிறது, வளர்கிறது, குழந்தை பருவம், யவ்வன பருவம், முதுமை பருவம் என்று மாறுபாடுகளை எல்லாம் அடைந்து கொண்டே இருக்கிறது, மெலிகின்றது, இறுதியில் அழிகின்றது. இந்த மாறுபாடெல்லாம் யாருக்கு? உடலுக்குத்தான், ஆத்மாவிற்கல்ல. குழந்தை பருவத்திலிருந்து இளமை பருவம் வந்துவிட்டால் குழந்தை பருவம் போய்விட்டதே என்று கலங்குகிறோமா? இல்லையே. அப்படியே 60 வயதான பின்னும் மகிழ்ச்சியுடன் ஷஷ்டியப்த பூர்த்தி செய்கின்றோம். 80 வயதானால் சதாபிஷேகம், கனகாபிஷேகம் என்று எவ்வளவு குதூகலமாக கொண்டாடுகின்றோம். உடல் ஒவ்வொரு நிலையிலும் மாறுதல் அடைந்தாலும் மாறுதலற்ற ஆத்மாதான் நான். ஒவ்வொரு பருவத்திலும் நிகழ்ந்ததையெல்லாம் நான் நன்றாக அறிந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா? சிறு வயதிலே முதலில் பேச கற்றுக்கொண்டது, நடக்க கற்றுக்கொண்டது, சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்டது, பள்ளியில் படித்தது, பின் திருமணம் செய்து கொண்டது, சம்பாதித்து குடும்பத்தை போஷிக்கின்றது, அனைத்தையும் நான் அறிகிறேன். உடல் மாறிக்கொண்டே இருந்தாலும் ஆத்மாவாகிய நான் மாறுகின்றேனா? இல்லை, எப்பொழுதும் ஒரே மாதிரியாக நான் இருக்கிறேன். சரீரம் ஒவ்வொரு நிலையில் மாறுபாடு அடைவதைப் போல ஒரு சரீரத்தை விட்டு மற்றொரு சரீரத்தை ஆத்மா ஏற்றுக்கொள்கிறது. இதில் கவலைப்பட என்ன இருக்கிறது? இந்த உண்மை உணர்ந்தவன்தான் தீரன். இங்கு தீரன் என்றால் வீரன் என்று பொருள் அல்ல. தீக்ஷ்ணமான அறிவுடையவன் தீரன். ஆத்மா அனாத்மா தத்துவத்தை உணர்ந்தவன்தான் தீரன். தீரர்கள் இறப்பை கண்டு கலங்குவதே இல்லை. ஏனெனில் உண்மையில் ஆத்மாவிற்கும் உடலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை அவர்கள் நன்றாக உணர்ந்துள்ளார்கள். ஏ அர்ஜுனா, நீயும் தீரன் அல்லவா? எனவே இறப்பை எண்ணி வருந்துவது பொருந்தாது என்று பகவான் பகர்ந்தார். தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திஹி தீரஸ்தத்ர ந முஹ்யதி.